மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃபு சட்ட திருத்தத்தின்படி நாடு முழுவதும் வக்ஃபு வாரியங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் உமைத்தளத்தில் பதிவேற்றப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் கால அவகாசம் முடிவடைந்தும் பல சொத்துக்களை பதிவேற்றாமல் விட்டிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம், எதனால் தாமதம், முத்தவழிகள் மற்றும் வக்ஃபு வாரிய அதிகாரிகள் கூறுவது என்ன என்பவை குறித்து விரிவாக விளக்குகிறார் எமது செய்தியாளர் அன்வர். அவரிடம் பேசலாம். அன்வர், வணக்கம். தற்போது வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மத்திய அரசால கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் பல சொத்துக்கள் இன்னுமே உமேத் தளத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்படல அப்படின்றது பேசு பொருளா மாறி இருக்கு. அதற்கு காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம். குறிப்பாக இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டமானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மத்திய அரசால் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் உமீத் என்ற அதிகாரப்பூர்வ வக்ஃபு சொத்துக்களுக்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே வக்ஃபு சொத்துக்களுக்கான வம்சி இணையதளத்தில் இதுவரை தமிழ்நாட்டிற்கு 45,000க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பட்டியலில் இருக்கின்றன. இந்நிலையில் அந்த உமீத் இணையதளத்தில் இதுவரை தமிழ்நாடு அரசின் சார்பில் 15,000 சொத்துக்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிலும் 8,000 சொத்துக்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மீதமுள்ள 3,000 சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியுடன் இந்த கால அவகாசம் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் இந்த சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் விடுபட்டால் அந்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டு அரசுக்கு சொத்துக்களாக மாறிவிடும். அதாவது வக்ஃபு வாரிய தனிநபர் சொத்திலிருந்து மாற்றப்பட்டு அரசு சொத்துக்களாக மாற்றியமைக்கப்படும். இந்நிலையில் இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து வக்ஃபு வாரிய அதிகாரிகள் முத்தவள்ளிகளிடம் இதுகுறித்து கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் முறையாக பழைய ஆவணங்கள் இல்லாததால், அதாவது வருவாய்த்துறை ஆவணங்கள் வக்ஃபு சொத்துக்கள் இல்லாதனால், அதே போன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த உமீத் இணையதளத்தை எங்களால் பதிவேற்றம் செய்யப்படவில்லை எனவும், அதே போன்று இந்த ஆவணங்களை கண்டறிவதில் சிக்கல் இருப்பதாலும் அந்த கால அவகாசத்திற்குள் அந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை எனவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வக்ஃபு சொத்துக்கள் என்பது பாரம்பரிய வழி, அதாவது இஸ்லாமியர்களால் பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தான்கள், அதே போன்று கல்வி நிறுவனங்களுக்காக பயன்படுத்த தானமாக வழங்கப்பட்ட நிலமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் இந்த வக்ஃபு சொத்துக்களை உமீத் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ள நிலையில் குறிப்பாக முத்தவள்ளிகளிடம் இது குறித்து கேட்கப்பட்ட பொழுது இந்த சொத்துக்கள் பழமையானதாக இருக்கின்றன எனவும், அதற்கு அந்த பழமையான ஆவணங்கள் புதுமை, அதாவது வருவாய் ஆவணங்களுடன் ஒத்துப்போகவில்லை எனவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அந்த சொத்துக்களுடைய சர்வே எண்கள், அந்த சொத்துக்களுடைய ஏரியா, அதே போன்று சர்வே எண்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் புதிய ஆவணங்களுடன் ஒத்துப்போகவில்லை. ஆனால் இதனால் அந்த உமீத் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் அது நிராகரிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த உமீத் இணையதளம் வம்சி இணையதளம் போன்று இல்லாமல் பல்வேறு சரிபார்ப்புக்கு கடுமையான 3 திட்டங்களை வைத்துள்ளது. அதாவது மேக்கர், செக்கர், அப்ரூவர் என்ற 3 திட்டங்களை, அதாவது 3 படிநிலைகளை வைத்திருக்கிறது. குறிப்பாக ஒரு சொத்து பதிவேற்றம் செய்யப்பட்டால் அதில் புவி குறியீடு இருக்கிறதா, வருவாய் ஆவணங்கள் முறையாக இருக்கிறதா என சரிபார்த்த பின்னரே அது வக்ஃபு சொத்துக்களாக அங்கீகரிக்கப்படுகிறது. இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் என்ற நிலை இருப்பதனால் இந்த பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த உமீத் இணையதளத்தில் புதிய இணையதளம் என்பதால் அதில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள், அதாவது ஒரே நேரத்தில் முத்தவள்ளிகள், வக்ஃபு அதிகாரிகள் இந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது ஓடிபி என சொல்லப்படக்கூடிய குறுஞ்செய்தி வராதது, அதே போன்று ஒரே நேரத்தில் இவர்கள் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது முறையாக இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவது உள்ளிட்ட சிக்கல்களால் இந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை எனவும், அதே போன்று ஆவணங்கள் முறையாக இல்லாதனாலும் அந்த ஆவணங்கள் பதிவேற்றம் செய்வதில் கால தாமதம் ஏற்படுகிறது எனவும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த முத்தவள்ளிகள், கபர்ஸ்தான்கள், அதை நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் யார் என்றும் கண்டறிவதிலும் தமிழ்நாடு அரசிற்கு பல்வேறு சிக்கல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வக்ஃபு சொத்துக்கள் சிலது பாரம்பரிய வழி சொத்துக்களாகவும், வக்ஃபு வாரியத்தின் மேற்பார்வையில் பல்வேறு சொத்துக்கள் இருந்தாலும் பல்வேறு சொத்துக்கள் முறையாக ஆவணங்கள் இல்லாததால் தனிநபர்கள் பயன்படுத்துவதாகவும், பல்வேறு நிறுவனங்கள், அதாவது தனியார் நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். இதை கண்டறிவதும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் வக்ஃபு வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வக்ஃபு சொத்துக்கள் பல்வேறு இடங்களில் இருப்பதாகவும் அதை கண்டறிந்து அதில் வழக்கும் பல்வேறு நீதிமன்றங்கள் நிலுவையில் இருப்பதால் பல்வேறு சிக்கல்கள் எழுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு விஷயம் என்னவென்றால் வக்ஃபு வாரியத்திற்கு ஒரு முழு நேர சிஇஓ இல்லை என்றும் எஸ்டிபிஐ, திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வக்ஃபு சொத்துக்கள் 45,000 சொத்துக்கள் வம்சி இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டிருந்தும் அதில் 15,000 சொத்துக்கள் மட்டுமே
அந்த உமீத் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு 8000 சொத்துக்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த மீதமுள்ள சொத்துக்களை பதிவேற்றம் செய்யும் கால அவகாசம் முடிவடைந்துள்ளது. ஏற்கனவே இந்த கால அவகாசம் கடந்த ஓராண்டுகளாக நீட்டிக்கப்பட்டும் இதுவரை இந்த சொத்துக்களுக்கான கால அவகாசம் குறித்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யவில்லை எனவும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு முகாம்கள் அமைத்து உடனடியாக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி அந்த முத்தவெளிகளிடம் இணைத்து இந்த ஆவணங்களை சரிபார்த்து உடனடியாக புதிய ஆவணங்களை கொடுத்து உடனடியாக அந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்து அந்த வருவாய் ஆவணங்கள் அதே புவி குறியீடோடு பதிவு செய்தால் உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் முன்னுள்ள நிலையில் இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் அந்த பழமையான ஆவணங்கள் வருவாய் ஆவணங்களுடன் ஒப்பிடாமல் இந்த வக்பு சொத்துக்கள் முறையாக இல்லாதது, அதே போன்று தொழில்நுட்ப கோளாறுகள், அதே போன்று இந்த கால அவகாசம் நிறைவடைந்தது என பல்வேறு சவால்கள் தமிழ்நாடு அரசுக்கு முன் உள்ள நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு மற்றும் வக்பு வாரியம் உடனடியாக தலையிட்டு வக்பு தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்று இந்த வக்பு சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் பெற்று உடனடியாக இந்த வருவாய்த்துறையோடு இணைந்து அந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்வும் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் முத்தவெளிகளை பொறுத்தவரை தங்கள் சொத்துக்களுக்கு ஆவணங்கள் இல்லை என்றும் சில முத்தவெளிகளுக்கு இந்த கணினி பயன்பாடு இந்த தொழில்நுட்ப செயல்பாடுகள் அதாவது இந்த ஸ்கேன் செய்தல் ஆவணங்கள் குறித்து இந்த கணினியில் தொழில்நுட்ப சேவைகள் செய்வது குறித்து முறையாக தெரியாத காரணத்தினாலும் இந்த சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட முடியவில்லை எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு சிக்கல்கள் தமிழ்நாடு அரசுக்கு முன் உள்ள நிலையில் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு முகாம் அமைத்து இந்த வருவாய்த்துறை ஆவணங்களையும் முத்தவள்ளிகள் மற்றும் அந்த சொத்துக்களை வைத்திருப்பவர்களையும் அழைத்து இந்த பாரம்பரிய வடி சொத்துக்களை அழைத்து அவர்களுக்கு உடனடியாக இந்த சான்றிதழ்களை வழங்கி உடனடியாக இந்த உமீத் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என எஸ்டிபி உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்நிலையில் இந்த வக்பு சொத்துக்களை முறையாக பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்றால் அந்த பயனாளர் வழி பயன்பாட்டு சொத்திலிருந்து விடுபட்டு பொது சொத்தாக அதாவது அரசு சொத்தாக அரசுரிமை ஆக்கப்படும் என்ற நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் வக்பு சொத்தை பாதுகாப்பதில் உடனடியாக தமிழ்நாடு அரசும் வக்பு வாரியமும் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அன்வர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பதிவு செய்யப்படாதது பேசுபொருளா மாறி இருக்கு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.